மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எல்போ குக்வேர் கோயம்புத்தூர் சண்முகத்தின் அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் 2 முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒன்று, இது வரைக்கும் நம்ம கிட்ட குக்வேர் வாங்கினவங்க கிட்ட ரேண்டமா ஃபோன் பண்ணி கேட்டதில்ல. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பேசணுங்கிட்டலாம் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு 100% திருப்தி அவங்கள ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. புதுசா வாங்கினவங்க இது வரைக்கும் எங்கூட கான்டாக்ட் பண்ணாங்கல ரேண்டமா செக் பண்ணதுல எல்லாமே சந்தோஷமா நாங்கள் பயன்படுத்துற சார் உண்மையிலேயே அருமையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னொரு விஷயம், இப்ப வந்துட்டு இருக்கிற ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்போ குக்வேர்ல நிறைய ப்ராடக்ட் வாங்கினக்கூடிய ரெஃபரன்ஸ் மூலியமா எங்களுக்கு இப்போ ஆர்டர் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நாங்க வெப்சைட்லயே நாங்க போட்டு வச்சிருக்கோம். இது எப்படி ஆர்டர் வருது, யூடியூப் வீடியோ பார்த்து வருதா, இல்ல ஆர்கானிக்கா வருதா, இல்ல யாராவது ரெஃபரன்ஸ் மூலியமா வருதா எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுல செக் பண்ணதுல 50% வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் மூலியமா எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதுவே எல்போ குக்வேருடைய மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறோம். ஸோ இந்த 2 விஷயம் சந்தோஷமான விஷயத்தை கூட பகிர்ந்துட்டு இப்போ வரப்போற தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஆஃபர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எப்பவுமே நான் சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி 4 மெகா ஆஃபர் வருஷம் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதாவது தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், தமிழ் நியூ இயர், ஆடி மாசம் ஆஃபர். இந்த 4 ஆஃபர் லாங் பீரியட்ல கொடுக்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி தீபாவளி ஆஃபரும் பொங்கல் ஆஃபரும் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ தமிழ் நியூ இயருக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா வர்ற 9th, அதாவது நாளையிலிருந்து 9/4/2026 இருந்து 24/4/2026 வரைக்கும் நான் கொடுக்க போறோம். அது எப்படி ஆஃபர் அப்படின்னா, எம்ஆர்பில இருந்து 25%, ஆல்ரெடி 20 கொடுப்போம் பிளஸ் 5. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் 25%, 2 வாங்கினாலும் சரி 4 வாங்கினாலுமே 25% ஃபுல்லா நீங்க கேஷ் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். அது கூட ஒரு 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட், அதாவது உங்க கிச்சனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கொடுக்க போறோம். அது சஸ்பென்ஸ், நான் சொல்ல மாட்டோம். நீங்க ப்ராடக்ட் வாங்குற போது உங்களுக்கு வரும், நீங்க வாங்கி பாத்தீங்கன்னாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆஃபர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஆர்பில இருந்து 25% பிளாட் டிஸ்கவுண்ட் பிளஸ் 200 ருபீஸ் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு. பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ. அது நார்மல், எப்பவுமே ஷிப்பிங் சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ தான். நார்த் இந்தியாவுக்கு 50% நீங்க பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ கொடுக்கும் இல்லையா, அந்த காசை உங்களுக்கு கட் பண்ணிட்டு பாதி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் நம்ம கிட்ட குக்வேர் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம குக்வேர் எப்படி இருக்கு, என்னென்ன சைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ புதுசா பாக்குறவங்களுக்கு எங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அதோட ஸ்பெசிபிகேஷன், அதோட வெயிட் எல்லாமே ஒன் செகண்ட் நான் சொல்லிடுறோம். அதனால நீங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட பார்த்தவங்களுக்கு இது புதுசா இருக்கிற மாதிரி தெரியாது. புதுசா வாங்குறவங்களுக்கு எங்க குக்வேர் பத்தி ஒரு அறிமுகம். ஒரு 17ல இருந்து 18 ப்ராடக்ட் நாங்க எங்கிட்ட இருக்கு. பாருங்க, எல்லாமே பேசிக் நீட்ஸை கவர் பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த 2-3 வருஷமா R&D பண்ணி நிறைய கஸ்டமருடைய ஒப்பீனியன் கேட்டு சில பேட்டர்ன் எல்லாம் டிசைன் மாத்தி எல்லாமே இப்ப நம்ம கிட்ட இருக்கிற 18 ப்ராடக்ட்டுமே வாங்குற கஸ்டமர்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஐடியா கேட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டா பார்த்துக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டுமே மல்டி பர்பஸ் யூசேஜ் தான். ஆமாமா. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பண்ணிருக்கிற குக்வேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸா யூஸ் பண்ற மாதிரி. நம்ம கடாய் எடுத்துக்கங்க, ஃப்ரை பேன் எடுத்துக்கங்க, எஜ் ரைஸ் தவா எடுத்துக்கங்க. இது இருக்குன்னா இது கர்நாடகா சைட்ல நீர் தோசை கல்லுன்னு சொல்லுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இதுல ஆம்லெட் போடலாம், பிரெட் ஆம்லெட் பண்ணலாம், பிரெட் டோஸ்ட் பண்ணலாம், ஊத்தாப்பு ஊத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். நீங்க இது மாதிரி மல்டி பர்பஸா யூஸ் ஆகிற மாதிரி தான் பண்ற மாதிரி இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மல்டி பர்பஸா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது மினிமம் 4 to 5 ப்ராடக்ட் வாங்கினாவே எல்லா குக் பண்றதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வாங்கணும்னு அவசியம் இருக்காது. அப்படிங்கிற மாதிரி தான் குக்வேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டை காமிக்கிறேன், புதுசா பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தோசைக்கல்ல இருந்து போய்க்கலாம். சரிங்களா? இது 10 இன்ச் பிளாட் தோசை தவா, சிஎன்சி ஃபினிஷ்டு, கிரேட் காஸ்டிங்ல பண்ணது, சிஎன்சி மிஷின் பண்ணியிருப்போம். பேக் சைடு இண்டக்ஷன் பேஸ்ட். இப்போ இருக்கிற ஃபியூயல் நமக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால இது நம்ம தோசைக்கல், நம்முடைய சப்பாத்திகள் எல்லாமே மேக்ஸிமம் இண்டக்ஷன் பேஸ்லயும் பண்ணியிருக்கோம். கடாயி தவிர, சப்பாத்திகள் தவிர எல்லாமே இண்டக்ஷன் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டயமீட்டர் 10 இன்ச், வெயிட் 4.25 கிலோ. இதோட திக்னஸ் ஒர்க்கிங் ஏரியா கோர் திக்னஸ் சொல்லுவோம். இது 10 mm வச்சிருக்கோம். ஏன் 10 mm வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க மற்ற பிராண்ட்ல பாத்திருப்பீங்க 5 mm 6 mm மேல நீங்க தோசைகள் பார்த்திருக்க மாட்டீங்க. 10 mm இருந்தா தான் ஹீட் நம்ம குக் பண்ற போது ஹீட் பண்ற ஹீட் வெர்டிகலா மட்டும் போகாம ஹரிசாண்டலா போய் தோசைக்கல் டயாமீட்டர் அகலத்துக்கும் ஹீட் ஒரே மாதிரி ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி தோசை கோல்டன் கலர்ல நம்ம எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் 10 இன்ச் பிளாட் தோசை தவா. ஓகேவா? அடுத்தது 12 இன்ச் பார்க்கலாம். இது 12 இன்ச் பிளாட் தோசை தவா. இதுவும் 4.25 கிலோ வெயிட் இருக்கும். இது சிஎன்சி ஃபினிஷ்டு இண்டக்ஷன் பேஸ். ஸோ இது இண்டக்ஷனுக்காக நீங்க வாங்கிக்கலாம், அருமையா இருக்கும். இது நீங்க கருகாம தோசை ஃபுல் ஏரியாவுக்கு கோல்டன், அதாவது ஹோட்டல்ல நீங்க சுட்டு வாங்குறோம் இல்லையா ரோஸ்ட், ஹோட்டல் ரோஸ்ட் மாதிரி நீங்க கிறிஸ்பியா நீங்க சுட முடியும். அந்த மாதிரி கல்லுது. இது 2 பிளாட். கருடு தோசை தவால பாத்தீங்கன்னா இது 10 இன்ச்.
10 இன்ச் கருடு தோசை தவா. இதுவும் 3.8 kg. இது மட்டும் இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. இது கருடு தோசை தவா அருமையா இருக்கு. இது 10 இன்ச் மாதிரியே நீங்க ஒரு துளியும் கூட கருகாம நல்ல கோல்டன் ப்ரௌன்ல நீங்க தோசை எடுக்கலாம். இது 10 இன்ச். வந்து 12 இன்ச் கருடு. இது கர்வா இருக்கும், நல்லா 1/2 இன்ச் டெப்த்ல கருவல் இருக்கும். அதுவும் சிஎன்சி ஃபினிஷ்டு தான். இதுவும் இண்டக்ஷன் பேஸ் வைக்க முடியாது, சப்பாத்தி கல் மட்டும் வைக்க முடியாது. இது கருவடு தோசை தவாவுக்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் 12 இன்ச் டயமீட்டர். வெயிட் வந்து 4.6 to 4.7 kg வெயிட் இருக்கும். பிளாட் தோசை தவா பார்த்தீங்களா 12 இன்ச், அதே மாதிரி சேம் கேட்டகரி. இது கருவடு தோசை தவா. இந்த மாதிரி 4 இருக்கு நம்மகிட்ட. அதாவது 2 பிளாட்டு 2 கருவடு. நீங்க 4ல எது வேணா வாங்கிக்கலாம். 4மே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை, அருமையா வரும். நீங்க தோசை வந்து சுட்டம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து நிறைய ஏமாந்தவங்களுக்கு ஒரு பாக்குறதுக்கு பயமா தான் இருக்கும். இது எப்படி இருக்குமோ நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். எங்களது அப்படி ஒரு பர்சன்டேஜ் நினைக்க வேண்டியதில்லை, அருமையா வரும். நீங்க ஒன்ஸ் தோசைகள் வாங்குறீங்க, ஒரு 10 இருந்து 15 வருஷத்துக்கு வந்து நீங்க தோசைக்கல்ல மறந்துடலாம். அப்படி குவாலிட்டியா தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ஆப்பக்கல். நீங்க ஆப்பக்கல் வந்து வீடியோலயே பார்த்துருப்பீங்க பாருங்க. 9 இன்ச் வித் லிட்டோட தான் கொடுப்போம். இது சிஎன்சி ஃபினிஷ்டு. வெயிட் வந்து 2.5 kg. இது வந்து இண்டக்ஷன் பேஸ்க்காக இருக்கும். நீங்க வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம். கேஸ் கிடைக்காதவங்க வந்து நம்ம ஆப்பக்கல் வாங்கி நீங்க இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அருமையா வரும். வித் லிட்டோட 2 சைடு பேக் லைட் ஹேண்டலோட வரும். இதை வந்து மல்டி பர்பஸ் இதுவும் பண்ணியிருக்கோம். இது வந்து மினி கடையா யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல் பண்றக்கோ அல்லது வந்து ஏதாவது சின்ன கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அருமையான ப்ராடக்ட். பணியார்கள் வெரைட்டி பார்த்துடலாம் பாருங்க. இது வந்து 7 ஃபீட் பணியார்கள். இது இண்டக்ஷன் பேஸ் தான். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 3.4 kg இருக்கும். ஸோ நீங்க பணியாரம் வந்து கருகாம கோல்டன் ப்ரௌன்ல, இன்னர் வந்து இட்லி மாதிரி பஞ்சு மாதிரி வெந்திருக்கும், அவுட்டர்ல வந்து கருகாம கோல்டன் ப்ரௌன்ல வரும், கேரண்டியா வரும். இது வந்து 7 ஃபீட் பணியார தவா. 9 ஃபீட் பணியாரம் பாருங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 9 ஃபீட், வெயிட் வந்து 4.4 kg. இதுவும் இண்டக்ஷன் பேஸ் தான். ஸோ அந்த 7 குழி பணியாரங்கள் சொன்ன மாதிரியே 9 குழியும் அருமையா வரும். ஒரு துளியும் கூட கருகாம நீங்க வந்து பணியாரம் சொல்லலாம். அருமையான ப்ராடக்ட். அடுத்தது என்ன பார்க்குறோம்னா கடாயிலேயே ஸ்லீக் மாடல். இது வந்து ஸ்லீக் மாடல்னு சொல்லுவோம், டீப் மாடல் கிடையாது, ஸ்லீக் மாடல். இது சிஎன்சி ஃபினிஷ்டு. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் 10 இன்ச் டயமீட்டர். உள்ள குழி டெப்த் வந்து 3 இன்ச்சு. இதனுடைய வெயிட் வந்து 3.3 kg வெயிட். இது இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. இந்த இப்போ சப்பாத்திகள் சொன்ன மாதிரி 2, இது வந்து 3 மட்டும்தான் வந்து இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. இது பேக்லைட் ஹேண்டோட அழகா இருக்கும். இது வந்து நீ யூஸ் பண்ண உள்ள வந்து கரண்டி விடுற போது வழுக்கிட்டு போகும், அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். சூப்பர் குவாலிட்டி. அடுத்தது வந்து அதுலயே 12 இன்ச் டீப் கடாய் பார்த்துலாமா. இது 12 இன்ச் டீப் கடாய். இதனுடைய வெயிட் வந்து 5 kg. இது மட்டும் உள்ள ஃபினிஷிங் வந்து ரஃப் ஃபினிஷில் தான் இருக்கும். இது கிரேட் கேஸ்டன்ல பண்றதுனால ரஃப் ஃபினிஷ் இருந்ததுன்னா கருப்பு கருப்பா வரும், கழுப்பு கழுப்பா வரும். நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம குவாலிட்டியான கிரேட் கேஸ்டன்ல பண்றதுனால அப்படியெல்லாம் ஒரு துளியும் கூட வராது. இது டீப் கடாய். உள்ள வந்து நல்ல குழியா டீப்பா இருக்கும். 12 இன்ச். என்னோட வெயிட் வந்து 5 kg வெயிட் உள்ளது. இது 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான மேட்சா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் கடாய் பார்த்தோம் இல்லையா, அந்த காலத்துல இருந்து வானலின்னு சொல்லுவோம், வடை சட்டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுல வந்து இப்போ லேட்டஸ்ட் கிச்சனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா மாடர்னைஸா பண்ணி டிசைன் எல்லாம் மாத்தி ஃபாரினுடைய டிசைனுக்கு கொண்டு வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஃப்ரை பேன். ஃப்ரை பேன் பார்க்கலாமா. ஃப்ரை பேன்ல வந்து இருக்கிறதுலே சிறுசு 9 இன்ச் ஃப்ரை பேன். இது சிஎன்சி ஃபினிஷ்டு கிரேட் கேஸ்டைன் பாருங்க. இண்டக்ஷன் பேஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரை பேன்ல என்னெல்லாம் சமைக்கலாம்ப்பா? இதில் நீ கடாயில வந்து என்னென்னலாம் பண்றீங்களோ அது அத்தனையுமே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபிஷ் ஃப்ரை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை எது வேணா பண்ணிக்கலாம். இது வந்து இண்டக்ஷன் பேஸ். அப்போ இப்போ கேஸ் தட்டுப்பாடு உள்ளவங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கோங்க. நீங்க 6 இன்ச் 8 இன்ச்ல வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருந்தீங்கன்னா இது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். சரிங்களா. இதுலயே அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச். இதோடைய வெயிட் வந்து 3.1 kg. 10 இன்ச் ஃப்ரை பேன். இது சூப்பரான இதுங்க. இது வந்து 3ல இருந்து 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். முதல் பண்ணது நாங்கள் இந்த ஃப்ரை பேன் தான் பண்ணோம். அதாவது 3 to 4% இருக்கிறத வந்து நார்மலா ஃபேமிலி இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணிட்டோம். இது மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 9 இன்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் 5 பேர் 6 பேர் இருக்கிறவங்களுக்கு கேட்டதுனால 11 இன்ச் ஃப்ரை பேன் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 10 இன்ச் டயமீட்டர், வெயிட் வந்து 3.8 kg. சரிங்களா. இதுவும் இண்டக்ஷன் பேஸ். இதை நீங்க வந்து யூஸ் பண்ண பண்ற டிஷ் எதுவுமே ஒரு துளியும் கூட ஒட்டாம வரும். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோல நீங்க நிறைய போட்டிருக்கோம், நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எது பண்ணாலுமே ஒரு துளியும் கூட ஒட்டாம வரும். நேச்சுரலி நான்ஸ்டிக்கா பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
நேச்சுரல் ஆயில் வச்சு டபுள் சீசன் பண்ணியிருக்கிறதுனால, சிஎன்சி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால, கிரேடு கேஸ்டிங் பண்ணிக்கிறதுனால பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரை பேன்ல லார்ஜ் சைஸ் 11 இன்ச் ஃப்ரை பேன். 11 inch ஃப்ரை பேன் வந்து என்னோட ஃபேவரட் ஃப்ரை பேன். 4 to 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 1.5 கிலோ 2 கிலோ மட்டன் பண்ற மாதிரி சூப்பரான இது. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி, வெயிட் வந்து 4.6 kg, 11 இன்ச் டயமீட்டர். பாருங்க, இதுவும் இண்டக்ஷன் பேஸ் தான். இது இருக்கிறதுலே பெரிய இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கோம். அது 8 இன்ச் இருக்கிறதுல இதை வைக்கலாம். இது 4.5 kg, சூப்பரா இருக்கும். இதுல வந்து தெரியுதுங்களா? நூடுல்ஸ் எல்லாம் பண்ணா ஒட்டாம வருதுப்பா. அப்படியா? இது நேச்சுரலி நான் ஸ்டிக் தானே, சிஎன்சி ஃபினிஷ்டு. இதனுடைய இது இப்படி இப்படி பாக்குறீங்க இல்லையா, இது வந்து சிஎஸ்என் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு ஒரு பீஸ் காமிச்சிட்டுமா? என்னப்பா பாருங்க. சில்வர் மாதிரி இருக்கு. சில்வர் கிடையாது, கிரேட் காஸ்டைன். நம்ம FG2 கிரேட் காஸ்டைன் பண்றதுனால இதுல வந்து காப்பர், குரோமியம், மேங்கனீஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கனால வந்து ஃபினிஷிங் இப்படித்தான் இருக்கும். இதனுடைய போராசிட்டி வந்து குறைச்சு டென்சிட்டி அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ நீங்க குக் பண்ணீங்கன்னா மீடியம் ஃபிளேம்லயே குக் பண்ணலாம். இது வந்து பிஃபோர் சீசனிங் இப்படிதான் இருக்கும். பாருங்க, சிஎன்சி ஃபினிஷ்டு எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஷைனிங்கா வருது. நீங்க இதை வந்து வீடியோ பார்த்துட்டு என்ன ஒயிட் கலர் காமிச்சிருக்கீங்க, அது கிடைக்குமான்னு கேட்காதீங்க, கொடுக்க மாட்டோம். சீசன் பண்ணி தான் கொடுப்போம். இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக நான் கொண்டு வந்திருக்கோம். பாத்துங்க எவ்வளவு ஃபினிஷிங் இருக்கும். நீங்க ஆஃப்டர் சீசனிங் உள்ளது வாங்குனீங்கன்னா யூஸ் பண்ண இந்த ஃபினிஷிங் ஒரு கலர் இப்படி இருக்காது, பிளாக் கலர் இருக்கு பாருங்க. எப்படி பாருங்க, அழகா இருக்கும் பாக்குறக்கே, அருமையா இருக்கும். ஓகேங்களா? எங்க அதுக்கிட்ட வைங்க. பாருங்க இப்படிதான் இருக்கு. சூப்பர். அடுத்தது வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டகன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைன். பாருங்க, எண்கோண வடிவத்தில் பண்ணியிருக்கோம் ஆக்டகன் டிசைன்ல. இதுவும் இண்டக்ஷன் பேஸ் தான். இதோட டயமீட்டர் வந்து 11 இன்ச் டயமீட்டர், வெயிட் வந்து 4 kg. இந்த கோர் திக்னஸ் ஒர்க் பண்ற ஏரியா வந்து 8 mm கணம் இருக்கும். இந்த கணம் 8 mm வர மாதிரி இருக்கும். நீங்க இதுலயுமே வந்து ஊத்தாப்ப சுடலாம், ரொட்டி பண்ணலாம், பிரெட் ஆம்லெட் பண்ணலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா மல்டி பர்பஸா தான் பண்ணியிருக்கோம். இது பேரே வந்து மல்டி பர்பஸ் தவானே போட்டிருப்போம். இது பிளைன். சரிங்களா? ஆக்டகன் ஷேப்னு ஒரு வித்தியாசமான டிசைன் இருக்குமே, ரவுண்டா வச்ச ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இது வந்து என்னுடைய பொண்ணோட டிசைன். இது அவதான் ஆக்டகன். நான் வந்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டுனால அவ ஆக்டகன்ல பண்ணணும்னு சொன்னா பண்ணியிருக்கோம். பட் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒன்று. இதுலயே வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு ஆசைப்பட்டு வாங்குறவங்க இது வாங்குறாங்க. இது வந்து ரிப்டு ஸ்கில்லட். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மத்த ரிப்டு ஸ்கில்லட்டுக்கும் இதுக்கும் மெயின் என்ன வித்தியாசம்? இது வந்து ஒர்க்கிங் ஏரியா வந்து கனம் அதிகமா இருக்கும். சிஎன்சி ஃபினிஷ்டு. உள்ள வந்து அந்த ரிப்பு ஃபுல்லா மெஷின் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். இங்கயா? ஆமா, அந்த மேல் அந்த கிரஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தியா, அது வந்து நாங்க ஜஸ்ட் ஒரு மெஷின் பண்ணியிருக்கோம். ஒரே மாதிரி ஹைட்ல இருக்கும். இந்த கோர் திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். இது ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு அருமையான தவா. இதுவும் அந்த ஆக்டகன் பிளைன் ரெண்டு ஒரு சேம் டயமீட்டர், சேம் வெயிட். சரிங்களா? அடுத்தது குழந்தைகளுக்கு பிடிச்சமான மல்டிபிள் ஊத்தாப்பம் தவா. பாருங்க, பேன்கேக். பேன்கேக் தவான்னு சொல்லலாம். இதுவும் இண்டக்ஷன் பேஸ் தான். இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, யாராவது தெரியுதா? அதாவது மற்ற பிராண்ட்ல நீங்க என்ன பார்த்துருப்பீங்கன்னா இந்த 3 குழி 4 குழி நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க தோசை ஊத்தாப்பம் ஊத்துன எடுக்கிறதுக்கு வந்து வழி இருக்காது. நாங்க எல்லாத்துலயுமே அந்த ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்போம் பாருங்க. நீங்க ஈஸியா உள்ள இன்சர்ட் பண்ணி அழகா திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா 8 mm இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து பேன் கேக் பண்ணினாலும் சரி, மினி ஊத்தாப்பம் பண்ணினாலுமே கருகாம எடுக்கலாம். சரிங்களா? பாருங்க, அது என்ன இப்போ சின்னதா 2 இருக்கு. அது வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக பண்ணணும். பட் அது வந்து குழந்தைங்க அதுல தான் அதிகமா கேட்கறாங்களா. எல்லா கஸ்டமர் சொன்னது வந்து அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு சார். அதுக்கு மட்டும் ஏன் காடி வைக்காம அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் தெரிஞ்சது அதுவும் வந்து நாங்க டிசைன்ல கொடுத்துருக்கோம்னு நினைச்சிட்டாங்க. அது ஆக்சுவலா வெயிட் குறைக்கிறதுக்காக பண்ணுது. பட் அதையும் எல்லாம் யூஸ் பண்றாங்களா பாருங்க. இது அருமையான, ஓகேவா? மல்டிபிள் ஊத்தாப்பம். மல்டிபிள் ஊத்தாப்பம்ல பேன்கேக் செய்யலாம் சொல்றீங்க, ஆனா வீடியோவே போட மாட்டேங்கிறீங்களேப்பா. வருமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து டிஷ் செஞ்சு காமிக்க போற பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்னோட ஃபேவரட், என்னோட கியூட்டியா என்னோட ஃபேவரட் என்னது? தாளிப்பு கரண்டி. தாளிப்பு கரண்டியோ, நல்ல வேலை, இல்லையே மறந்துருப்பேன். பாருங்க, இதுதான் நம்முடைய 4.5 இன்ச் சைஸ் உள்ள 1 kg வெயிட் இருக்கிற தாளிப்பு கரண்டி. தெரியுதுங்களா? அருமையான ஹேண்டிலோட ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கோம். அதாவது ஹேண்டில் கூட ஒரு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ போடல, 3 ஸ்க்ரூ போட்டிருப்பேன். என்னைக்குமே ஹேண்டில் யூஸ் ஆகாது. இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து 2 ஸ்க்ரூ போட்டு நல்லா லூஸ் ஆகாதா? லூஸ் ஆகாது. ஹேண்டில் வந்து லூஸ் ஆகாது. வந்து என்னைக்குமே லூஸ் ஆகாது. அப்புறம் ரெண்டாவது, இந்த தாளிப்பு கரண்டில ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுமே வந்து எக்ஸகனல் போல்ட் போட்டு ஸ்பேனல் டைட் வச்சிருப்போம். நீங்க லைஃப் லாங் வந்து இது வேணா உடஞ்சு போய் பிக் பீஸ்ல வழிய இது என்னைக்குமே ஹேண்டில் டேமேஜ் ஆகாது. அப்படிதான் எது இருந்தாலுமே வந்து ஸ்பேர்ஸ் என்னைக்குமே போகாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்போம்.
எங்களுடைய ப்ராடக்ட் எல்போ ப்ராடக்ட் எல்லாமே எர்கானமிக் டிசைன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா 4 விதமான பெனிஃபிட் அதில் நமக்கு இருக்கும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஒன்று, ரெண்டாவது ஈஸி டு யூஸ், இன்னொன்று வந்து சேஃப்டி, இன்னொன்று வந்து ப்ரொடக்டிவிட்டி, இன்னொன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ். எல்லாமே வந்து ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு, அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணியிருப்போம். நம்முடைய ப்ராடக்ட் எல்லாமே ஒரு வியூ பார்த்துறீங்களா? ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க எங்கள் ப்ராடக்ட். புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட் பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றின வீடியோ வந்து நிறைய நாங்கள் யூடியூப் சேனல் போட்டிருக்கோம். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 3-4 வீடியோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்க நினைக்கிறீங்களோ அந்த சம்மந்தப்பட்ட வீடியோலாம் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா 2 or 3 ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள். அருமையாக இருந்தால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்டாக எது வாங்கணுமோ பிளான் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருக்கா வந்து ஆஃபர் சொல்லிடுறேன். இந்த தமிழ் நியூ இயர் ஆஃபர் வந்து எப்படின்னா எம்ஆர்பிலேருந்து 25% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. நீங்கள் 1 வாங்கினாலும் சரி, 2 வாங்கினாலும் சரி, 3 வாங்கினாலும் சரி. அது கூட நீங்கள் வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 200 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் கிஃப்டாக வரும். நீங்கள் வந்து 4 ப்ராடக்ட் வாங்குற 4 கிஃப்ட் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. ஒரு ஆர்டருக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் தீபாவளி ஆஃபருக்கு எப்படி நான் கொடுத்துருந்தோம்னா உங்களுக்கே தெரியும், 4 ப்ராடக்ட் வாங்க 35% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா 4 ப்ராடக்ட் அதில் பெரிய ப்ராடக்ட் வாங்குவீங்கன்னு இருந்தா ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா 3 ப்ராடக்ட் வாங்கிட்டு 4வது ப்ராடக்டா 200 ரூபா பொருள் உள்ள ஒரு SS லிட்டு அதை ஆர்டர் பண்ணி 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வாங்கி போயிட்டாங்க. அந்த லிட்டு விலை 200 ரூபா, எக்ஸ்ட்ரா 5% இந்த 4 ப்ராடக்ட் போனதுனால கையிலேருந்து 400 ரூபாய் கிளிக் போயிடுச்சு. ஸோ உடனே நாங்கள் சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வித்தியாசமாக திங்க் பண்ணிட்டு 2 ஆர்டர் கொடுத்துட்டு அந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து கிச்சனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். சஸ்பென்ஷன் சொல்லியிருக்கோம். 200 ஒரு ஆர்டருக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். இவ்வளவெல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த பொருளை எப்படி வாங்குறது அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற www.elbowcookware.com நம்முடைய வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்காது, கிளிக் பண்ணினா நம்ம வெப்சைட்குள்ளே போயிடும். அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியாதவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். நீங்கள் ஜிபே பண்ணியும் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கரண்ட் அக்கௌண்ட் வந்து கோடை வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ், கொரியர் அட்ரஸ் வந்து வித் கரெக்ட் பின்கோட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா ப்ராடக்ட் வந்து சேர்ந்துடும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் பேங்க் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் வாங்கிக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் மட்டும் வாங்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, உங்கள் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். எங்களுடைய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து எல்லா வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்களுடைய எல்போ ஹெல்த்தி குக்கிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் பொருள் 100% உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நல்ல பொருளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாமா? நன்றி.